எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம வந்து பாசிப்பருப்பு வச்சு தால் பண்ணும்போது இப்படி ஓப்பன் பேனில் நம்ம வேக வைக்கிறோன்னா இந்த மாதிரி ஒரு உடன் கரண்டி அதில் போட்டு வச்சோன்னா பொங்கி போகவே செய்யாது. நம்ம அடுப்புக்கிட்டேயே நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி தழைச்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் வெளியில் பொங்கி போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பாசிப்பருப்பு ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் தான் தக்காளி பச்சை மிளகா போடணும். இது வந்து ஆனியன் போடாத தால் தான். ஸோ அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா பாசிப்பருப்பு வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான டிப்ஸ் தாங்க. பொட்டேட்டோ வெண்டைக்காய் ஃப்ரை. வெண்டைக்காய் குழந்தைங்க சிலப்போ சாப்பிட மாட்டாங்க, குழஞ்சு போயிடுதுன்ற கவலையாக இருக்கா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் சாப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாதீங்க. பொட்டேட்டோ சாப் பண்ண உடனே அகலமான பேன் தான் இதுக்கு வந்து தேவை. குறுகலான பேன் எடுக்கக்கூடாது. எண்ணெயில் கடுகும் ஜீரகமும் தாளித்ததுக்கப்புறம் பொட்டேட்டோவை போட்டு ஒரு 5 நிமிஷங்க, மேக்ஸிமம் 5 நிமிஷம், அதுக்கு மேலே வேக விடாதீங்க. அந்த பொட்டேட்டோ வேகிற நேரத்தில் நீங்கள் வெண்டைக்காய் நறுக்கி அந்த பொட்டேட்டோவோட கூட்டத்திலேயே நீங்கள் வந்து போட்டு விடலாம். இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வெண்டைக்காய் வந்து குழையும். தோசை கரண்டி தான் கண்டிப்பாக இதுக்கு யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மஞ்சள் பொடியோ காரப்பொடியோ நீங்கள் போட்டு கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ இரும்பு தோசை கரண்டி யூஸ் பண்ணுறேன். இரும்பு தோசை கரண்டி இல்லைனா ஸ்டீல் தோசை கரண்டி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு. குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் வீட்லேயே மசாலா பொடியெல்லாம் பிடிக்க போகிறேன். எதுக்கப்புறம் எது பிடிக்கணுங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இதில் ஆயிலெலாம் நம்ம விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அந்த நான்ஸ்டிக் கோட்டிங் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அது நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸோட மிக்ஸ் ஆகவும் சான்ஸ் இருக்குது. பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் அயன் பேன் இல்லைனா ஸ்டீல் கடாய் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து இதில் வந்து அயன் கடாய் தான் யூஸ் பண்ணுறேன் ட்ரை ரோஸ்ட்டுக்கு. நான்ஸ்டிக் வந்து கிரேவிஸ்க்கு மாத்திரம்தான், அது எப்போயாவது தான் வீடியோஸ்க்காக யூஸ் பண்ணுவேன். ரெகுலர் யூஸுக்கு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணவே மாட்டேன். முதல்ல மல்லியை வந்து 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா சூடானா போகிறோம், கலர் மாறக்கூடாது. வறுத்து வச்சாச்சு. மல்லி வறுத்ததுக்கப்புறம் ஜீரகத்தை வறுத்துக்கணும் அதே பேனில். ஏன்னா ஜீரகம் வந்து நம்ம சப்பாத்தி கிரேவிஸுக்கும் ரசத்துக்கும் தாங்க யூஸ் பண்ணுவோம். அப்போ அதில் மல்லியோட மனம் வந்தால் பரவாயில்ல. ஆனால் மல்லித்தூள் வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணும்போது ஜீரகத்தோட மனம் வந்தால் சாம்பார் டேஸ்ட்டு போயிடும். அதனால தான் நான் மல்லி வறுத்ததுக்கப்புறம் ஜீரகத்தை வறுத்து பிடிச்சிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கரம் மசாலா. நான் வந்து இந்த மாதிரி ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து வாங்கி வச்சுக்குவேன். ஒரு பேக்கெட் வந்து அப்படியே வந்து பிரியாணிக்கு இல்லை கிரேவிஸ்க்கு போடுறதுக்காக ஒரு பேக்கெட் அப்படியே வச்சுருவேன். ஒரு பேக்கெட் மட்டும்தான் நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். இதில் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நிறைய கரம் மசாலா ஹோல் ஸ்பைசஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் கொடுத்துருப்பாங்க. பிளாக் பெப்பர் வந்து இருந்ததுன்னா கரம் மசாலா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால் நான் பிளாக் பெப்பர் இல்லாத கரம் மசாலாவாக ஹோல் ஸ்பைசஸாக பார்த்து வாங்கிக்குவேன். இப்போ வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பேக்கெட் மட்டும்தான் நான் வந்து பவுடர் பண்ணிக்குவேன். ஒரு இதை வந்து ஹோலாகவே ஸ்பைசஸாக அப்படியே ஸ்டோர் பண்ணிக்குவேன். இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடானாலே போதும். நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு தேவையானது மாத்திரம் நம்ம மிக்சி ஜார்லேயே பண்ணும்போது அதோட அரோமா பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். நீங்கள் எந்த கிரேவி பண்ணும்போதும் நல்ல வாசனையாக இருக்கும். எனக்கு இந்த 2-3 மாதம் ஸ்டோர் பண்ணி மில்லில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறது எனக்கு பர்சனலாக அதில் விருப்பம் இல்லை. அதில் வாசனை இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இப்படி பண்ணும்போது எல்லா கிரேவியுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு 1/2 hour தாங்க. நம்ம எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லா மசாலாவும் வீட்டிலையே பண்ணிடலாம். நார்மல் ரெட் சில்லி பவுடரை விட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அதனால் அதை ஹோலாகவே வாங்கிட்டு வந்துட்டு முழு மிளகா வாங்கின்னு வந்ததுக்கப்புறம் அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு வச்சுக்குவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ஹோல் ஸ்பைசஸ் வாங்கும்போது ரீசெண்ட் மேனுஃபேக்சரிங் டேட் உள்ளதாக பார்த்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, அதை வாங்கின கையோடு நீங்கள் பொடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லா ஸ்பைசஸுமே நீங்கள் பண்ணுற கிரேவியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தய பொடியும்
மிளகு பொடி, அதாவது பிளாக் பெப்பர் பவுடர், இது ரெண்டுமே வந்து நான் எப்பப்போ ஃப்ரீ டைம் இருக்குமோ அப்போவே வந்து பொடிச்சு வச்சுருவேன். ஏன்னா மற்றதெல்லாம் பொடிக்கிற அந்த நேரத்தில் இந்த 2 பொடி மட்டும் நான் பொடிக்க மாட்டேன். ஏன்னா இதோட வாசனை வேறு, அதோட வாசனை வேறு. அதனால் அது டைம் இருக்கும்போதே வெந்தய பொடியும் பிளாக் பெப்பர் பவுடரும் நான் பொடிச்சு வச்சுக்குவேன். கடையிலேருந்து வாங்குகிற எல்லா ஸ்பைஸ் பவுடரும் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட வேண்டி வரும் டேஸ்ட்டுக்காக. ஆனால் அதை நம்ம வீட்டில் பொடித்தோம் அப்படின்னா 1 ஸ்பூன் போட்டாலே போருங்க. கம்மியாக போட்டாலே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். எந்தவித கெமிக்கல்ஸும் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் வீட்லேயே நம்ம பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்தி தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.